தயவு செஞ்சு அவன் வீட்டு பிள்ளைய கொண்டு போய் நடு ரோட்ல நிறுத்து. இப்போ வார போற வக்குல இருக்கவன்லாம் ரேப் பண்ணி சாவட்டும். சப்போர்ட் பண்ணாத மக்கள் எதுக்கு சாவணும்னு நான் கேட்கிறேன். நீ தானே தூக்கிட்டு வந்த. உன் அண்ணனுக்கு ட்ரைனிங் குடுக்காம நீ தானே தூக்கிட்டு வந்த. ட்ரைனிங் குடுத்து ஒழுங்கா தூக்கிட்டு வந்திருந்தா இத்தனை உயிர் போயிருக்குமான்றத என் கேள்வி. இதுல தப்போ சரியோ நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கெட்ட வார்த்தையில திட்டுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லைக் இது எனக்கு புதுசா இருந்தாலும் நான் உங்களை பார்த்து கெட்ட வார்த்தையா டாலரேட் பண்ணிக்கிறேன். நீங்க கேக்குறீங்க. இவ்வளவு நேரம் எங்க கூட நீங்க போராடுறதுக்கு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஒரு 4 கேள்வி கேட்டிருந்தா அது பிரயோஜனமாவாச்சும் இருந்திருக்கும். நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஐடி, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, ஃபேன்ஸ் வச்சிருக்கீங்க, ஒன்னாவதெல்லாம் உட்காந்து கேக்குறீங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க ஒரு 4 ட்விட்டு ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து நீங்க வீடியோ எல்லாம் போட தேவை, ட்விட்டு போட்டா கூட போதும். அதை நாங்க ரீட்வீட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ட்விட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். இந்த இஷ்யூ கொஞ்சம் எல்லாருக்கும் சேரும். அராஜக அரசு அப்படின்னு சொல்லி இல்ல அப்படி கூட போட தேவை. அவங்க அப்படி போட மாட்டாங்க. அராஜக அரசு போட தேவையில்ல. டூ தி நீட்ஃபுல், சீக்கிரமா ஸ்டெப் எடுங்க. அதை விட்டுட்டு பேசுறவங்களை உட்காந்துக்கிட்டு நீங்க டேக் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு இன்ஃபுளுசரை வேற ஹயர் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஃபுளுசர் வேற புலம்புறதாக புலம்புன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பி நிக்கிறாங்க. தகவல் கிடைத்ததாக தகவல் அமல் பண்ணின திட்டத்தை அமல் இல்ல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அநியாயத்தின் உச்சகட்டம் அப்படின்லாம் வீடியோ போட்டீங்களா? ஜஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகாததுக்கு, ஜனநாயகம் படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகலன்ற ஒரு ரீசனுக்கு அநியாயத்தின் உச்சகட்டம் அப்படிலாம் போட தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. நீங்க டிவிக்கே சப்போர்ட்டா இருக்க தேவையில்ல, டிஎம்கே சப்போர்ட்டா இருக்க தேவையில்ல, எதுவுமே இல்லை. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு அப்படின்னு ஒரு டேக் பண்ணி ஒரு ட்விட்டு போடுங்க. அதை எதிர்பார்க்க அதை பண்ண மாட்டேங்க. இந்த தமிழ்நாட்டின் சிஎம் இப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாரு? நேத்து வந்தாவே சரி ஒரு பிரஸ் மீட் வச்சு பிரஸ்ல இப்ப நான் கத்திட்டு இருந்தேன்ல ஒரு பொண்ணு வந்துச்சு. 15 days நீங்க வந்துட்டு இப்படி தப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னெல்லாம் நடக்கலையா? இதுக்கு உணவும் நடக்கதான் செஞ்சுச்சு, அதுக்கான ஆக்ஷன் எல்லாம் எடுக்கதான் செஞ்சாங்க. இப்போ உங்க தலைவர் வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அது பாட்டு போயிடுச்சு. ஏன் அதான் எடுக்கிறாங்களே, அதான் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்டேன், போயிடுச்சு. அதனாலதான் கேட்டேன் என்ன ஆக்ஷன் எடுப்பாரு. ஒரு நிமிஷம், இந்த கொஸ்டின் கேக்குற எல்லாருமே அதான் கேக்குறாங்க. இந்த மாதிரி பிளைண்டா ஒரு கேள்வி வைக்காதீங்க எப்பவுமே. இவ்வளவு பேர் நீங்க இத்தனை வருஷம் எங்க போனீங்க, 5 வருஷம் எங்க போனீங்கன்னு கேக்குறவங்களுக்குலாம் இப்ப இங்க யாருமே வந்து அதை தடுத்திருக்கலாம், சூப்பர்மேன் மாதிரி போய் தடுத்திருக்கலாம். அங்க எல்லாருக்கும் தெரியும் குருவி பறன்றது வேற, இங்க இருந்து பறந்து போய் ட்ரெயின் ஏறுதுன்றது வேற, இப்ப ரியாலிட்டின்றது வேற. அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். இப்போ இதுக்கு முன்ன நிறைய இன்சிடென்ட் நிறைய ஆட்சியில நடந்துட்டேதான் இருக்கு. அதை எவனாலையும் தடுக்க முடியாம தான் இருந்திருக்கு. பட் அப்படி நடக்கிற பட்சத்துல அதுக்கான குற்றவாளிகள் இவங்கதான் அப்படின்னு. சரி முடிச்சாரு. சரி இவங்க இங்க யாருமே வந்து எதுக்கு தடுக்காம இருக்கீங்கன்னு கேட்கவே இல்லை. நாங்க யாருமே அப்படி கேட்கல. அது முடியவும் முடியாது தெரியும். அது எல்லாருமே அது பெரிய சொசைட்டியா மாறணும். இங்க என்ன பேசுறோம்னா, எதை பத்தி கேள்வி கேட்கறோம்னா ரியாக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் இஷ்யூ பத்தி தான் நாங்க அப்பத்துல இருந்து பேசிட்டு கிடக்குறோம். நீங்க என்ன பண்றீங்க 40 hours அங்க யாருமே மக்களோட ரெப்ரசன்டேஷன் அங்க போல, அது ஏன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் பாயில் ஆகிருக்கும் போது அது நிறைய விஷயங்கள் நீங்க கான்ஸ்பிரசி வந்து உங்களோட லீகல் டீம் மூலமாவோ உங்க பார்ட்டி மெம்பர்ஸ் மூலமாவோ இன்ஃபுளுசர்ஸ் மூலமாவோ நீங்க அதை பரப்புறீங்க. சம்பந்தம் இல்லாம அவங்க அம்மாவை வந்து நீங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணது சஸ்டெயின் பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், அது தேவையில்லாத ஆணியா குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டு அந்த குழந்தையே நீங்க அசாசினேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கேரக்டரா அந்த குழந்தையே நீங்க தப்பா பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்க இந்த விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணி இந்த விஷயத்த நீங்க கேளுங்க. உங்க கூட சேர்ந்து நாங்களும் பேசுறோம். அதான் நாங்க சொல்றோம். ஏன் உங்க அண்ணன் தடுக்கலன்னு நீங்க யாருமே பேசல. அது முடியாது. குருவிலதான் அவர் பறந்தாரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. இல்ல விசுரா ப்ரோ, அதுல கீழே ஒரு கமெண்ட் போட்டுப்பாங்க, நான் எங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஓட்டு கேட்டேன் அப்படின்னு. அந்த கமெண்ட்டுக்கு போய் யூடியூப் பாருங்க, வச்சு செஞ்சு விட்டாரு ப்ரோ. சம்பந்தமே இல்லாம நியாயமே இல்லாம எதுக்கு ப்ரோ நம்மள டேக் பண்ணுறாங்க? அந்த டேக் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு போட்டுதான் உண்டு. அனுப்ப ப்ரோ கூட போல 10,000 பேர் வச்சிருக்கிறாரு. நான் இப்பதான் வந்துக்கிறேன். இல்ல இதுக்கு முன்ன நம்ம ஆட்சி இருந்ததுல என்னைக்காவது இவ்வளவு ஸ்பேசஸ் வந்துட்டு இவ்வளவு டாக்ஸ் இவ்வளோ ஒரு விஷயங்களா நம்ம பெருசா நம்ம பேசிக்கிட்டதே இல்லை.
ஓகேங்களா? பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் ரீதியா நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரியான டிஸ்கஷன் அப்படின்றது இருந்ததே கிடையாது. பட் இப்போ எவ்ரிடே இதுக்காக மட்டுமே ஸ்பேஸ் போட்டு இதுக்காக மட்டுமே நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோமா? இந்த இன்ஃபுளுசர் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவனுங்க எல்லாம் தான் ரூட் மாஃபியா பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு ஒரு கூட்டம் புலம்புது. பேசுங்க பேசுங்க ஜான். சுரன். இல்லைங்க, ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது நடக்காம தடுக்க முடியாது. ஏன்னா 7 கோடி மக்கள் வாழ்ற இடத்துல இது அங்கங்க நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் புரிதல் இருக்கு. பட் ஆனா அண்ணன் வந்து அது மாதிரி சொல்லிட்டுலாம் ஆட்சிக்கு வரல. அதை நீங்க கவனிக்கணும் உன்னிப்பா. முக்காவாசி ஓட்டு போட்டது வந்து அண்ணன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. எந்த ஒரு தவறும் வந்து நடக்க விட மாட்டாரு. அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. உண்மை எனக்கு சிரிக்கிறதுக்காக சொல்லுங்க. இதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அது அனுபவமா சொல்றேன். இந்த பெலிக்ஸ் இந்த சாத்தான் குளம் வந்து கோர்ட் நடவடிக்கை லேட் ஆகி தண்டனை வாங்கி கொடுத்தோம் இல்லையா, அதுவே லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் பண்ணிருக்கணும். அதுவும் வந்து எடப்பாடி ஆட்சியில் நடந்த விஷயத்துக்கு திமுக வந்து சீக்கிரம் அதை பண்ணிருக்கணும், லேட் பண்ணிச்சுன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுவும் வக்கீலோட ஒய்ஃபு. அப்போ அண்ணன் வந்தாதான் சரியாகும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் மறுபடியும் வந்தா நாங்கெல்லாம் வந்து விஷத்தை வச்சு சாவணும். பெண்களுக்கு பாதுகாப்புல என் குழந்தைகளை வச்சு நான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் வந்து இப்போ பொது வெளியில பேசி அதை ஒரு தலைவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அதை பேசினாலும் அவரும் என்கரேஜ் பண்ணாரு. என்ன சொன்னாரு, நீங்க சும்மா தூங்கிட்டு இருக்கீங்க, நான் வந்தா அது மாதிரிலாம் நடக்காது, ரொம்ப பாதுகாப்பா கொடுப்பேன் நானு, எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தவறும் நடக்க மாட்டேன்னு அவரு தான் சொன்னார். அப்போ அவர் சொன்னதை காப்பாத்தினாரா அப்படின்ற கேள்வி வருது. இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து போராட்டங்களும் சரி, இல்லை வந்து ட்விட்டர்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, மக்கள் வந்து தன்னிச்சையா வந்து வந்து எழுந்து போராடுறாங்க. என்ன ரீசன்னா, ஒரு ஸ்கேமருக்கு வந்து ஏமாந்துரும் தெரியுமா நம்ம. இந்த 10,000 கொடுத்தா 2,000 வட்டி, 5,000 வட்டி அப்படின்னு சொல்லி நிறைய அடிக்கடி பிரச்சனை வரும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொதிச்சு பேசிட்டு இருப்பான். நான் இத்தனை நாள் நாங்க நம்பி ஏமாந்துறேன். அந்த நம்பி ஏமாறுறது இருக்கு இல்லையா, அதனோட விளைவு தான், அதனோட வடிவு தான் இதெல்லாம். கரண்ட் ஆஃபீஸ் போய் கத்துறது, ஒவ்வொரு வீட்லயும் போய் கத்துறது எல்லாமே. அதை வந்து நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. இவர் சொன்னாரு, சொல்லிதான் ஓட்டு வாங்கினாரு. அதை பண்ணி தானே ஆகணும். அதை பண்ணலைன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சூளை தொழிலாளர்லாம் வந்து ஓனர்ஸ் தொழிலாளர்லாம் வந்து ரோட்ல நிற்கிறாங்க. அங்க தாவேக்காவோட செயலர், மாவட்ட செயலர் வந்து கமிஷன் கேட்டிருக்காரு. எங்களால கொடுக்க முடியாது. மாவட்ட செயலாளர் கூட கிடையாது, கிளை செயலாளர் தான். கிளை அவன் செயலாளர் வந்து இது லஞ்சம் வந்து இது கேட்கிறான். கேளுங்களேன், இது கேளுங்க. இது வந்து என்னன்னா வெளியே வருது, ஸ்ட்ரைக் பண்றான், வெளியே வருது. வெளியே வராம நிறைய இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த கேர்ளுக்கு வந்து அதென்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து இழந்திருக்காங்க, அவங்களே கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. நாளைக்கு வந்து ஒருத்தன் போய் இது மாதிரி மாமூல் கேட்கறான்னா, அவன் பொது வெளியில வந்தான்னு வச்சுக்கேன், இவனே ஊழல்வாதி, இவன் வந்து இது மாதிரி சொல்றான்னு சொல்லிட்டு அவன் மேல கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவாங்க. இல்ல ஊழல்வாதி இருப்பான் ஒரு சிலர், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவான், அவங்ககிட்ட போய் மாமூல் கிட்ட கொடுக்க தான் செய்வான். அவன் மாமூல் வந்து வளர்க்க தானே செய்யறானுங்க இவனுங்க. இதெல்லாம் இதுக்காரா நீங்க வந்தீங்க, மாற்றம் சொல்லி இந்த மாற்றம் தான் நீங்க கொடுக்குறீங்களா? இது எப்படி போகுதுங்க. அதாவது எப்படின்னா, ஒரு அந்த எப்படி சொல்லுவோம், இந்த ஏரியா நம்ம பிரிச்சுக்கணும் சீக்கிரமா, இந்த ஏரியா நம்ம கண்ட்ரோல் வரணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா வந்து இதுல செயல்படுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் வந்து அம்பலப்படுத்தணும். இதுதான் வந்து மெயின் ரீசன் இதுவாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திமுக அதிமுக ஒரு இது இருந்ததுங்க, நெட்வொர்க் இருந்தது. அதுல என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து கடைசி அவன ஒரு தொண்டன் வந்து தப்பு செஞ்சானா, இல்ல யாரோ ஒருத்தன் தப்பு செஞ்சானா உடனே கட்சி விட்டு நீக்குவாங்க, இல்ல எதனா ஒண்ணு நடக்கும். அப்ப என்ன ஆகுனா, அவன் பயத்துலனா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அந்த பயமே கிடையாது. கீழே கீழே யாரு இருக்கானே மேல இருக்கணும்னு தெரியாது. இப்ப எங்க ஏரியால கிளைச்சேரியில இருக்கிற யாரு, அவன் போய் பண்ணனா அவன் யாருன்னே தெரியும். என்னதான் சொல்லுவான் கடைசியா, அவன் என் கட்சிக்காரனே கிடையாது, என் கட்சியில இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமா கடந்து போயிடுவாங்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவே மாட்டாங்க. சோ டேஞ்சர். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. இந்த இந்த இதுவே வந்து ரொம்ப டேஞ்சர். ஒரு வீடியோ பாக்குறேன், பைக்கை வந்து ஹார்ஷா வந்து ட்ரிகர் பண்றான். அதை வந்து நான் போலீஸ் எல்லாம் இருக்கு, பெண் பெண் போலீஸுக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர அந்த கிண்டல் பண்ணி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த தாவக கொடி இருக்கனால அமைதியா இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்ததே இருந்தானா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது சொசைட்டிக்கு. இவனுங்க வந்து என்ன மாற்றம்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டதெல்லாம் வந்து அவங்களே நொந்துக்கணும், வேற வழியே கிடையாது. இல்லண்ணே, இது ஆக்சுவலா இப்ப இவ்வளவு நடந்துன்னு இருக்குல்ல, பயங்கரமா இது ஆக்சுவலா அவங்க கண்ட்ரோல் மீறியே போயின்னு இருக்கு உண்மையிலேயே சொல்ல போனா. ஏன்னா நம்ம பயங்கரமான டெய்லியுமே 4-5 நியூஸ் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா இதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க வச்சுங்களேன். இது நடவடிக்கை பேர்ல சப்போஸ் ஒரு என்கவுண்டர் பண்றாங்கன்னா, நான் அப்பயும் அவங்கள கேட்டு என்ன சொல்றேன்னா, அப்போ வந்து அது கரெக்ட் தப்புன்றதை தாண்டி இனிமேட்டு நடக்காதுன்ற மாதிரி இந்த இவங்களை சொல்ற பாத்தீங்கன்னா டிவிக்கு அவங்கள அந்த கொஸ்டின்ஸை திருப்பி திருப்பி கேட்டுனே இருங்க.
உடனே பண்ணிட்டாரு எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல நிக்காதீங்க. ஏன்னா இது ஒரு என்கவுண்டர்ல வந்து இது இந்த 40 கொலை 50 கொலை 60 கொலைக்கும் அந்த ஒரு என்கவுண்டர் ஆன்சர் ஆகாது. அதுவும் கரெக்டா இல்லங்க ஏங்க இப்ப என்ன தெரியுமா இல்லங்க இப்ப என்ன தெரியுமா ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் வர்றதுக்கு முன்னவே இன்னொன்னு நடந்துருது. நம்ம அதை நோக்கி போயிடுறோம். சரி அதுக்கான சொல்யூஷனாவது பாப்போம் அப்படின்னா இன்னொன்னு இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அப்ப நடந்ததுக்கெல்லாம் என்ன பண்றது? ஓகேங்களா? இப்ப அவங்க அம்மாவை பத்தி பேசுறாங்க, அந்த பொண்ணும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு யாரு சொல்லி கொடுத்தா வளர்த்தாங்க இது இப்படிதான் இருக்கும் அப்ப அந்த பொண்ணு 10 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? ஆஹ் தலித் கேமரா பேசுங்க. தலித் கேமரா பேசுங்க ப்ரோ. ஹேண்ட் பண்ணிக்கிறீங்க. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. அவருக்கு அவர் ஏதோ பிஸியா இருக்கார் போல. இல்ல இப்போ ஒரு நியூஸ் பாத்தீங்களா? தலைமைச் செயலகத்தை வந்து அமைச்சருக்கு ஒவ்வொரு அமைச்சரோட ரூமுக்கும் வெளியே 2 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்களே. சொல்லிட்டு சொன்னாங்க தாவேக்காரங்க வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களாம். அதுக்காண்டி வந்து ப்ரோ இப்ப என்னன்னா இப்போ நம்ம நம்ம ஆட்கள் வந்துட்டு அதாவது சோசியல் மீடியால ரீல்ஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அவங்களோட இதுக்கு வந்துட்டு மிரட்டல் விடுறாங்களாம். ஐடியா பத்திரமா வச்சுக்கோங்க ப்ரோ, இல்லைன்னா உங்க ஐடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன் ரிப்போர்ட் பண்ண இன்னொரு ஐடியில வந்து ரீல்ஸ் போட முடியாது அப்படின்றதுனாலயா, இல்ல போனே இல்ல இன்ஸ்டாவே இல்ல அப்படின்னா ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண முடியாதுன்றதுனாலயா? இவனுங்க மட்டும்தான் பலகையை தூக்கிட்டு வந்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அனிஃபா ப்ரோ, எலெக்ஷன் நான் பார்த்தப்போ விஜய் அண்ணன் அப்புறம் பிளாக் பேந்தர் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா திமுக ஸ்பேஸ்லயே நிறைய இடத்துல விஜய் அண்ணன் பேசும்போது திமுக ஸ்பேஸை இறக்கி விட்டுருக்கு. எது சொல்ல வரணும்னா திமுக காரங்களே ஸ்பேஸ் போடும்போது நம்ம விஜய் அண்ணன் அவர் வந்து பேசுவாரு, அவர் கடுமையா பேசுவாரு, அவரோட உணர்வுகளை பேசுறாரு. ஆனா நம்ம திமுக ஸ்பேஸ்லயே இறக்கி விட்டுருவாங்க. அது என்னமோ ரொம்ப தப்பா இல்ல பண்ணுது. இன்னொன்னு அதுக்கு கேட்டா இப்ப நான் பேசுறதுக்கு என்னென்ன சம்பந்தமே இல்லாம எதுக்கு அதை தூக்கிட்டு இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அது என்ன சொல்ல வரேன்னா திமுக ஸ்பேஸ்ல கூட நம்ம திமுகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு என்னை பத்தி கடுமையா இப்ப வந்து நான் என்ன போட்டிருந்தேன்னா வன்னியர் சமூக பெண் வந்து இந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, வன்னியரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இயக்கங்கள் தயவு செஞ்சு வந்து போடுங்கன்னு சொன்னதுக்கு திமுக காரங்க வந்து எங்கிட்ட கேட்கறாங்க, அப்ப மத்தவங்க எல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கறேன்னா திமுக என்னைக்குதான் சாதி ரீதியாக பேசுவீங்க? அது ரொம்ப தவறு தொடர். இல்ல ரொம்ப தவறு ப்ரோ. என்னன்னா வன்னியர் அந்த பொண்ணு ப்ரோ, நான் ஒரே சொல்லிக்கிறேன், நான் அது போட்டதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து இதே பிராமன் பொண்ணா இருந்தா சுவாதின்ற பொண்ணை கொண்டு போறது ஒட்டுமொத்த தமிழ்நாடே போய் அந்த தேவேந்திர குல வேளாளர் பையனுக்கு அகேன்ஸ்டா நின்னுது. அதே ஒரு இது பிராமின் பொண்ணா இருந்தா பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம் அன்னைக்கே உங்கள்ட்ட சொன்னேன், நீங்க ஏதாவது ஒரு டாபிக் பேசும்போது இதை மடமாத்திக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து கம்ப்ளீட்டா ராங். இது இப்ப தேவையில்லாம பண்ணாதீங்க. இதை ஏன் பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தேவையில்லாம பண்ணாதீங்க. தலித் கேமரான்னு அந்த அத பேரையாவது தயவு செஞ்சு மாத்தி திருப்பி திருப்பி அதை எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. அவனுக்கு தலித் கேமரா எப்ப பார்த்தாலும் இதே வந்தா தலைப்புக்கு ஏத்த மாதிரி பேசு. இந்த சிண்டு மூச்சு எல்லாம் பேசாத. இதுதான் நீங்களே தலித்துல ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு சாதியை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே பேச மாட்டீங்க. இதுதான் உங்க பிரச்சனை. உங்க பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க என்ன பேசணும் சாதியை பத்தி? ஒரே சரிங்களேன், இங்க யாரும் யாரையும் இழிவுபடுத்தல. நீங்க தான் வந்தீங்க, வந்து ஆரம்பிக்கும் போது நீங்க பேசுறதுக்கும் இந்த டாபிக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்டேன். நீங்க திருப்பியும் ஆரம்பிச்சு வேற ரூட்ல போகும்போது கேள்வி எழும்பதான் செய்யும். உடனே தலித்தை ஒதுக்குறீங்க, இது பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. யாருமே அந்த மாதிரி பேசவே இல்லை. நீங்க எதுக்கு ஒரு விக்டிம் கார்டை தூக்குறீங்க எனக்கு புரியல. நீங்க ஆரம்பிக்கும் போது நான் தடுக்க தானே செஞ்சேன், நீங்க அதையே மீறி போறீங்க. அப்ப கேள்வி எழும்பதானே செய்யும். ஆரம்பிக்கும் போது ஸ்டாப் பண்ணல. அது இப்ப நீங்க இப்ப பேசுறதுக்கு இப்ப நாங்க பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்க தானே செஞ்சேன். அன்மியூட் பண்றேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. யார் இங்க அப்படி பேச நான் கேட்கறேன். இல்ல தலித் கேமரா, இப்ப நீங்க என்ன பேசணும்? அந்த பொண்ணோட குழந்தை இறந்து போச்சு, அதை பத்தி பேசணும்.
இந்த தாவைக்காரன் போயிட்டு சூளையில போயிட்டு மாமூல் கேக்குறாங்களாம், அதை பத்தி எல்லாம் பேசணும். ஏன் அதெல்லாம் வாயிலே வர மாட்டேங்குது வாயில? அது பேசுங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு குழந்தை. உண்மைதாங்க. ஆனா அதே அந்த அம்மா வந்து பிராமின் பொள்ளையா இருந்தா இல்லங்க, இந்த மாதிரி இல்ல இல்ல ஸ்ட்ரெஸ் இல்ல பண்ணிருப்பாங்களா? நீங்க நீங்க அந்த இதை ஸ்பெசிபிக் பண்ணாதீங்க, ஓகேவா? இங்க அந்த ஒரு பிராமின் பொள்ளை இருங்க ஏங்க, இருங்க நான் ஒண்ணு கேக்குறேன். அது ஒரு பிராமின் அம்மாவா இருந்திருந்தா, தாய் வந்து பிராமின் அம்மாவா இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களா? அது 1 இயர் கவுண்டர்ல கூட பண்ணிருப்பாங்களா? இது வரைக்கும் வர்றது அப்படி இருக்கா? 1 இயரும் தலித்துகளும்ன்றதுனாலதான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஒரே சாதியை பத்தி ஏன் சரிங்களா, பேச இங்க மாட்டேங்கிறீங்க? பாருங்க, ஒரே சரிங்க தலித் கேமராண்ணே, நீங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. நீங்க தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு தாராளமா பேசுங்க. நான் இந்த ஸ்பேஸ்ல அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க தனியா ஒரு ஸ்பேஸ் போடுங்க, தாராளமா பேசுங்க. உங்களை யாரும் நான் ஸ்டாப் பண்ணல. இது இப்ப பேசுறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது இங்கே ஸ்டாப் பண்ணி பேசுங்க. சுரேஷ் என்ன பேசு. ஓகே ப்ரோ, நான் லிசன் இந்த போயிடுறேன். மாதிரி ஹனிஃபா ஹனிஃபா ப்ரோ, இந்த மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டவே டைவர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இந்த ரூட் மாஃபியாவுக்கு டக்குன்னு அதை மாத்திட்டு தான் போறாங்க, ஓகேங்களா? இப்ப இதுவே டாபிக்ல வரவே வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அதை வந்துட்டு ஜாதி அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு கொண்டு வந்துட்டு நம்ம அதை பத்தியே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours கிட்ட போகும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எதை பேச வந்தோமோ அது மறந்துரும். இந்த மாதிரிதான் இல்லைங்க பண்ணிட்டு இருக்காங்க இங்க. ஏங்க, அது பேசலாங்க. அது பேசும்போது எப்ப பேசணும்னா, இப்ப மேல் பாதி இஷ்யூல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல வந்து விடல, அப்போ வந்து அதை பத்தி பேசணும். இல்ல அந்த இஷ்யூ வச்சு டாபிக் வச்சு பேசலாம், அது தப்பு கிடையாது. ஒரு விஷயம் இது நடந்திருக்குன்னா அதை தானே பேசணும். நிர்வாகத்திறன் சரி கிடையாது, கவர்னன்ஸ் சரி கிடையாது, அந்த அம்மா அதுதான் கிட்டயும் ப்ரோ. சொல்லாம எரிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்துட்டு ஸ்பேஸ் போட்டிருக்கோம், எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த அந்த ஒரு இதை வந்துட்டு மாத்தி விட்டுருவாங்க. இப்போ தேவையில்லாத ஒரு ஒரு கண்டென்ட் வந்துட்டு இங்க நம்ம வந்துரும், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பத்தி நம்ம நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தர் வருவாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல அகேன்ஸ்டா பேச வருவாரு. அப்படின்றப்போ நம்ம இங்க என்ன பேசுறோமோ அது அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு மேட்டரே இருக்காதுன்றான். அதுக்கு வந்துட்டு ஹோஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. இல்ல, ஸ்டாப் பண்ணதான் செய்யறோம். நம்ம வந்து இது வந்து இதுவா வந்து ஒரு வேற ஒருத்தர் வந்து பேசியிருந்தாருன்னா நான் ரிமூவ் பண்ணி விட்டுருப்பேன். தெரிஞ்சவரு நம்ம சொன்னா கேட்டுப்பாருன்னு தான் சொல்லி அவரே இறங்கி போயிட்டாரு. சரி விட்டுருவோம், இதை விட்டுருங்க, நீங்க வேற யாராவது வேற ஏதாவது பேசு. ஆமா, அவர் லேடியன் பேசு. போயிட்டாரு, இனிமேட்டு வேணா விட்டுருங்க. அப்ப அடுத்து பேசுங்க, ரைஸ் பண்ணீங்க. ரைட் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ எல்லாமே நான் ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க ப்ரோ. உங்க வாய்ஸ் கேட்கல ஒழுங்கா. கேட்கலீங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. இப்ப கிளியரா இருக்கா ப்ரோ? கேக்குது பேசுங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ பொலிட்டிக்கலா இந்த மாதிரி ஆக்டிவா இந்த மாதிரி குரூப்ஸ்ல எல்லாம் போய் இருந்தது கிடையாது. எனக்கு எப்ப இதெல்லாமே ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் புதுசா வராரு சார். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம்னா அந்த இடத்துல வெறும் ஒரு பைக்குன்னே வச்சுக்கோங்களேன், டிவிஎஸ் வாங்குறோம் அது மட்டும் தான் இருந்துச்சுன்னா அது வந்து நியாயம் கிடையாது. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஹாண்டா இருக்கு, டிவிஎஸ் இருக்கு. அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லயும் அந்த ஆப்ஷன் இருக்கணும், மக்களுக்கு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா மெயினா பிரச்சனை எனக்கு எப்போ தோட்ட ஆரம்பிச்சதுன்னா, ஒருத்தர் வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு, ஃபுல்லா ஆன்டி இன்கியூபன்சி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நான் இதுதான் பண்ண போறேன், இப்படிதான் நான் மாத்த போறேன் அப்படின்னு அவர் பேசி இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல யாருமே இப்ப வந்து இவ்வளவு நம்ம அகெயின்ஸ்டா எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்ம பேசியிருக்க மாட்டோம். சிம்பிள், ரெசிப்ரோகேஷன் தான். அவர் எல்லாமே என்ன சொன்னாரு, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாரு அவருக்கு. இந்த மாதிரி நான் வந்தா எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன். சின்ன சின்ன விஷயம், ஒரு லா அண்ட் ஆர்டருங்கிறது வந்து அது ஒரு தனி மென்டாலிட்டி, ஒரு பர்சனோட மென்டாலிட்டி அந்த டைம்ல எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். சீரியஸா சிஎம்னாலேயும் யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இவர் என்ன சொன்னார் அப்பவே, சிஎம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னா அதுதான் எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலாச்சு. அதுக்கு மேல தாண்டி என்னன்னா இத்தனை மக்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கிற மாதிரி தான், அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்கு. நம்ம நாடு எங்கே போயிட்டு இருக்கு, சும்மா நடிக்க வந்து ஸ்டேஜ்ல 4 டைலாக் பேசினா அதையும் நம்புறாங்க. இப்படி இல்லை, ஒரு காமன் சென்ஸ் கொஞ்சமாவது யோசிக்கல.
சிம்பிள். ஒருத்தவங்க வந்து வர்றாங்க. இப்ப நானே வந்துட்டு ஒரு காலேஜ் வந்து வெளியே வரேன்னா என்ன எதுக்கு ஏதாவது வச்சிருப்பாங்களா? மாட்டானுங்க. யாரா நீ போட கிளம்புன? ஸ்டேட் கவர்னன்ஸ் விஷயமே கிடையாது. நாட் ஈவன் அ கம்பெனி. இத்தனை மக்கள் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கிட்ட கொடுத்துட்டு ஓகே ஃபைன் இது எப்படி நடக்கும்னா 6 வருஷம் டைம் கொடுங்க, திருப்பி சொல்லுவாங்க 1 வருஷம் டைம் கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மெயின் இஷ்யூ என்னன்னா ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ஹிந்தி தெரியும் எனக்கு, அதனால ஹிந்தி சேனல்ஸ் அது இதுன்னு பார்ப்பேன். அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் வந்து என்ன நம்புறாங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கோவிடுக்கு அப்புறம் இவ்வளோ முன்னேறி வந்ததுல ஒரே ஒரு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க தமிழ்நாடு இஸ் பெஸ்ட். அவங்க கிட்ட இருந்து என்ன நம்ம கத்துக்கணுங்கிறது அதெல்லாமே மறந்துட்டாங்க. எங்கதான் எங்க போனாங்க, இதெல்லாம் பார்த்தாங்களா? முன்னாடி எவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதே வளர்ச்சியில் நம்ம போயிட்டு இருந்தா நம்ம எங்கேயோ போயிடுவோம். அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டாப் பண்ணி இருடா எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப எனக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா யூபிக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி. வேற யாராவது பேசிருக்கீங்க? அவ்வளவுதான். திராவிடன் பேசுறேன். இப்போ தோழர் சொன்ன விஷயத்தோடைய கண்டினியூவேஷன் நான் பேச போறேன். அது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்ன அதாவது இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஸ்கூலோ காலேஜோ படிக்கும்போது ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்னு வரவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு விஷயத்த நம்ம தேட வேண்டியதா இருக்கும். ஆனா இப்போ ஒரு ஒரு 2-3 வருஷ காலமா சீஃப் கெஸ்ட்னு வரவங்க உங்களுக்கு தெரியும் யார் யாரு என்ன ஏதுன்ட்டு. இந்த சமூகம் அப்படி மாறி இருக்கு அப்படின்னா ஆரம்ப புள்ளியே அங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட இன்ஸ்டால போய் பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் சீஃப் கெஸ்டாவே கூப்பிடுறாங்க. அதுவும் ஒரு சில காலம் எனக்கு அவங்க பேரு கூட தெரியாது, ஏன்னா அவங்க யாரையுமே நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி யார் யாரோ என்னவோ வந்துட்டு சீஃப் கெஸ்ட்ன்ற பேர்ல கூட்டிட்டு வந்து அவங்களால என்ன லெக்சர் கொடுக்க முடியும்? இல்ல என்னன்னு சொல்லுவாங்க. முன்ன ஒரு காலத்துல வந்து அவங்க பேசிட்டு போன டாபிக்கை பத்தி ஸ்கூல்ல பேசணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இதை நம்ம சொன்னோம்னா பூமர்ன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். பட் அட் த சேம் டைம் இது ஆரம்பத்திலேயே இதை பத்தி பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்காம இருந்ததுனாலதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒருத்தர், பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். மக்கள் போட்டாங்கன்னா சும்மா போடல, ஆரம்பத்திலே கல்டிவேட் பண்ணி இன்ஸ்டா ரீல்ஸ் சீஃப் கெஸ்ட் ஆனார்னா சினிமா நடிகை முதலமைச்சரா தான் ஆவான், வேற என்ன ஆவா? அதை அங்க தடுத்து இருக்கணும். தடுக்க விட்டது நம்மளுடைய எப்படி சொல்றது, அது யாரும் கண்டுக்கலையா இல்ல இதெல்லாம் ஒரு விஷயமான்னு விட்டாங்களா நம்மளுக்கு தெரியல. அங்க இருந்துதான் பிரச்சனை ஆரம்பமாகுதுன்றது என்னோட கருத்து. கரெக்ட் சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு காலேஜே ரொம்ப பேர் போனது. கோயம்புத்தூர்காரங்க யாருக்காவது இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க சினிமா துறையில இருக்கிறவங்களை கூப்பிட்டு காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுற ஒரே காரணத்துக்காக கூட்டமா அங்க போய் சேர்றாங்க. அப்படியே ஒரு காலேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட் நம்மளுக்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ கூப்பிடுறாங்க. ரேடியன் இந்துஸ்தான் காலேஜ். எனக்கு ஆமாங்க, இந்துஸ்தானே தாங்க. ரேடியன் இந்துஸ்தான் காலேஜ். ஆமா ஹிந்துஸ்தான் காலேஜ் தாங்க. கரெக்ட்டுங்க. ஆமா ஹிந்துஸ்தான் காலேஜ். நான் ஹிந்துஸ்தான் கிடையாது. நான் ஹிந்துஸ்தான் கிடையாது ப்ரோ. நான் வந்து கிருஷ்ணால தான் படிச்சேன். நான் 2016 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் எனக்கு அது நான் இந்துஸ்தான் தான் சொல்லுங்க, பரவாயில்ல. இலாரி கேஸ் சொல்றீங்க. ஆமாமா, இது ஒரு செல்லிங் பாயிண்டாவே இருக்க கூடாது முதல்ல. அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நான் பூமர் மாதிரி பேசுற மாதிரி தான் இருக்கும். நான் நம்ம திராவிடர் அவர் பிரதர் சொன்ன மாதிரி தான் அங்க இருந்தா கல்டிவேட் ஆகுது. நம்ம ப்ரமோட் பண்றது பூமர்லாம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நீங்க தைரியமா ஓபனா பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல கரெக்டா பேசிட்டு பேர் பூமர்னு சொன்னா அது அவங்களோட தர்க்கு, அதை விட்டுருங்க. நீங்க கரெக்டா பேசுறீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்ப இருக்கிற ஒரு மென்டாலிட்டி நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே ஒத்துக்குவீங்க. நம்ம பீப்புள்ஸ்க்கு அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது வந்து ஒரு 20 செகண்ட் தான் சார். ரீல்ஸ் பார்த்து ஒரு 20 செகண்டுக்கு மேல யாருனாலையும் ஒரு இடத்துல கவனமே செலுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு கண்டென்ட் வேணும், புதுசா ஏதாவது பார்க்கணும், ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இத வந்து டிவிக்கே நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிச்சு, சிம்பிளா தான் சொல்ல போனா. இது எப்படி எனக்கு தெரியல. அதையே என்ன பண்றாங்க அப்படின்னா நியூஸ் கார்டே அப்படிதாங்க பண்றாங்க. நீங்க சொல்றீங்களா அந்த அட்டென்ஷன், அந்த 20 செகண்ட்ல அந்த நியூஸ் கார்டு என்ன இருக்கு, அந்த கண்டென்ட் இவங்க தான் காரணமா, திமுக தான் இந்த பிரச்சனை என்ற அந்த 20 செகண்ட்ல மொத்த கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது ஒரு நமக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அல்காரிதம் ப்ரோ. இப்ப நான் வந்துட்டு நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். என்னன்னா நமக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம்.
அதாவது ஒரு செய்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத அந்த மொத்த கண்டென்ட் படிச்சு முடிக்கிறது குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷமா அது ஆகும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பொறுமை இருந்தது. அந்த ஒரு ஒரு வார்த்தையும் உள்வாங்கிட்டு நமக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த இது இருந்துச்சு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த அட்டென்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு ஒரு நியூஸ் வந்து எந்த அளவுக்கு டீப்பான ஒரு ட்ரூத் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால் அப்படி ஸ்வைப் பண்ணாம என்ன நியூஸ் கார்டு வந்திருக்கா, இது வந்திருக்கா, அதாவது உண்மையா பொய்யா அதெல்லாம் கிடையாது. அது அப்படியே ஒரு லைக்கோ ஷேரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. இது 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 வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அதாவது பாலிடிக்ஸ் வந்து சோசியல் மீடியாக்குள்ள வந்ததால அது வந்து நீங்க சொன்னது அந்த 20 செகண்ட் ஸ்பேன் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு டான்ஸ் பாட்டி என்ன கர்மத்தை வேணாலும் நீங்க பார்த்துட்டு போங்க. அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாலிடிக்ஸ் உள்ள வந்து அங்க ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு நியூஸ் கார்டை போட்டுட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு பண்றது எவ்வளவு ஒரு பச்சை அயோக்கியத்தனம் தெரியுமா அது? இல்லைங்க, இது கொஞ்சம் உள்ளீடா பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதோட சைக்காலஜி வைஸ் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. என்ன இஷ்யூனா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நான் பேசும்போது அவரோட ஸ்டேட்மெண்ட் கிளியரா அப்படியே சொல்றாரு. நான் எதை பேசணும்னு கேட்கலங்க. என்ன நம்ம சொல்றாரு, நான் தளபதி ஃபேன். தளபதி என்ன செஞ்சாலும் நான் சரின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். அதான் என்னோட ஸ்டேட்மெண்ட், அதான் என்னோட பாலிடிக்ஸ். அவர் பாலிடிக்ஸ் வந்தாரு, அவர் பாலிடிக்ஸ்ல என்ன செஞ்சாலும் சரிதான். நீங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க என்னென்ன பேசுங்க நான் கேட்கறேன். பட் அவர் செய்யறது சரி. அவரை நீங்க வந்து அதோட விட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த அரசியல். இப்படிதான் வந்து அணுகுறாங்க. இதனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்தனா, இப்போ நான் கொஞ்சம் இன்டெப்தா போனோம்னா, எம்ஜிஆர் வந்து 15 வருஷம் கட்சியில இருந்தாரு. கட்சியில இருந்து கட்சி நிலைப்பாட சொன்னாரு. அவர் நல்லவர்னு பேர் எடுத்தாரு. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஏதோ ஒரு விஷயத்துல எமோஷனலா வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் ஆனாரு. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அவரை வந்து ஆதரிச்சாங்க. ஒரு கட்சியில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அப்படின்ட்டு மக்கள் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆனாங்க. ஆனா இங்க மோரோஸ் இங்க எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எமோஷனலாம் கனெக்ட் ஆகல. இது எப்படி கனெக்ட் ஆனாங்கன்னா, நல்லது செஞ்சதுக்காகலாம் கனெக்ட் ஆகல. இது வந்து என்னன்னா, நீங்க நல்லா உள்ளீடா கவனிச்சீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். சச்சின் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நல்லா நல்லா ரசிப்போம் நம்ப. ஆனா விளையாடலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 2, 3 மேட்ச் விளையாடுனா திட்ட ஆரம்பிப்போம். "ஏய் சச்சின் ஒழுங்கா ஆடல பாரு" அப்படின்னு டைரக்ட்டா கமெண்ட் அடிப்போம். நம்மலாம் பார்த்திருப்போம். கமெண்ட் அடிப்போம். ஆனா சச்சின் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா போக போக கிரிக்கெட் பார்க்குறது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப தோனிய கொண்டாடுறவன், அவர் நடந்து போனா விசில் அடிக்கிறானாம். மொத்தமா விசில் அந்த ஸ்டேடியமே அதிருது. அப்ப என்னன்னா, தோனி நல்லா ஆடுறதுலாம் பிரச்சனை கிடையாது. அதை மீறி ஒரு கொண்டாட்டம். அதை மீறி ஒரு தனி மனித ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். அத வந்து என்ன பண்ணுதுன்னா, கார்ப்பரேட் என்ன பண்ணுதுன்னா, அவன் பிசினஸ் மோட்டோல இத வந்து என்கரேஜ் பண்றான். அதே தான் சினிமா துறையும். சினிமா துறை என்ன பண்ணாங்கன்னா, இவனுக்கு குவாலிட்டியான படத்த குடுக்க முடியல இவனுங்களுக்கு. அதனால என்ன பண்ணானுங்கன்னா, அந்த புரொடியூசர் எல்லாம் சினிமா துறை என்ன பண்ணுச்சுன்னா, பிம்பத்த அதாவது அந்த அது என்ன சொல்றது, ஹீரோ பிம்பத்த உருவாக்கிச்சு. அஜித், விஜய், ரஜினி, கமல் அதுக்கப்புறம் 2 பேரு. அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்ட உருவாக்கி, அது என்ன பண்ணும்னா, அவன் படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல செகண்டரி. அவன் என்ன பண்ணான், ஒரு கூட்டத்த உருவாக்குனான். ஒருத்தன ரசிக்கிற கூட்டத்த மொத்தமா உருவாக்கிட்டு, இவனும் அவனும் சண்டை போடுவான். இது லாபம் யாருக்குன்னா, அந்த நடிகருக்கும், அந்த புரொடியூசருக்கும். இந்த சைக்காலஜி என்ன ஆச்சுன்னா, அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஈவன் நம்மளோட சன் டிவியா இருக்கட்டும், இல்ல வந்து நார்மல் டிஜிட்டல் மீடியா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணாங்க, வீட்ல போய் குழந்தைகிட்ட போய் சேர்த்தாங்க. எதுக்கு சேர்த்தாங்க? சும்மாலாம் சேர்க்கல. அவனுக்கு காசு வருது. அதனால சேர்த்தாங்க. அதனோட விளைவ நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம இன்னும் வந்து சும்மா வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடல. அந்த கல்ட் மனப்பான்மைய ரொம்ப வருஷமா தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாமே பண்ணாங்க. இது மாறணும்னா, அந்த கல்ட் மனப்பான்மை மாறணும்னா, இதுக்கப்புறம் சினிமா துறையிலிருந்து வரத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, சினிமா துறையில வந்து இந்த தனி மனித துதியோ, இல்ல ஹீரோஸ்டிக் மைண்ட நம்ம உடைக்கணும். அந்த மாரி படங்கள பார்க்கிறத தவிர்க்கணும். நல்லா இப்ப மலையாள படம்லாம் பார்க்குறீங்க. படம் நல்லா இருக்கும். கதை நல்லா இருக்கும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, சொட்டையா இருப்பாரு. ஏதோ ஒண்ணு ரியலா நம்ம டீ கடையில வேலை செய்ற ஒரு அண்ணனுக்கு ஒரு கதை இருக்கும் அங்க. இல்ல ரியலா பக்கத்து வீட்ல பேசுற ஒரு அண்ணனுக்கு ஒரு கதை இருக்கும். ஒரு அம்மாவுக்கு கதை இருக்கும். ஒரு ஆயாக்கு கதை இருக்கும். அந்த மாரி ஹீரோயிஸ்டிக்காலாம் அப்படியே டைரக்ட்டா வந்து அப்படியே அவரு பார்த்தோனே லவ் பண்ருவாங்க. இல்லன்னா அவர பார்த்தோனே எல்லாம் தெறிச்சு ஓடுவாங்க. அடிப்பாரு, உதைப்பாரு. அவரு வந்து ஃபெயிலே ஆக மாட்டாரு. அது மாரிலாம் கதை எடுக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த மாரி கதைகள் எப்போ வந்து சினிமா துறையில அதிகமாகுதோ, அப்பதான் என்ன பண்ண முடியும்னா, நம்ம இந்த ஹீரோஸ்டிக் மைண்ட வந்து உடைக்க முடியும் தவிர, இது நம்மளோட எஃபெக்ட் தான். நானும் ஒத்துக்கிறேன். நானும் ரஜினிய கொண்டாடினேன். ரஜினிய பார்த்தேன், ரசிச்சேன். ரஜினி வந்திருந்தாருன்னா நானும் ஓட்டு போட்டிருப்பேன். ஏன்னா, என் மைண்ட் செட் அப்படி இருந்தது. இப்பதான் யோசிக்கிறேன். நம்ம எவ்வளவு பெரிய எங்க அப்பா ஆனா சொல்லுவாரு. எங்க அப்பா "ஏய் ரசிகன் பின்னால அவர் கட்சி ஆரம்பிக்கிற போய் குதிச்சிட்டு இருக்க. ரசிகனுக்கு ஓட்டு போறேன்ற, ஒரு நடிகருக்கு ஓட்டு போறேன்னு" கத்துவாரு. இப்ப எனக்கு புரியல அப்ப எங்க அப்பா சொன்னது. இப்ப எனக்கு புரியுது. எங்க அப்பா என்ன சொல்லுவாரு தெரியுமா? எம்ஜிஆர் போனாரா, நான் கொள்கைக்காக நான் திமுக பக்கம் தானே இருந்தேன். எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். ஆனா கொள்கைக்காக திமுக பக்கம் தான் இருந்தேன்னு சொல்லுவாரு என்கிட்ட. அப்பலாம் எனக்கு புரியல.
இப்ப எனக்கு கிளியரா புரியுது. ஏன்னா இந்த மாதிரி ரசிக மனப்பான்மை உடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இதை கஷ்டப்பட்டு தான் உடைக்கணும். இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் நோட் என்னன்னா, சோசியல் மீடியா கொஞ்சம் எமர்ஜ் ஆயிருக்கு. எதை வந்து அவன் யூஸ் பண்ணா அதை வச்சுதான் அவன் என்ன பண்ணணும்னா இவனோட ரசிக மனப்பான்மை உடைக்கணும். அவன் உடைக்க வேண்டியது விஜயோட பிம்பத்தை உடைக்கக்கூடாது. இந்த ரசிக மனப்பான்மையே தப்பு. இது சொசைட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேடுதான் உருவாக்கும். நான் வந்து விஜயோட அந்த டிவிகே மெம்பர்ஸ் நான் பேச ஒன்னே ஒண்ணுதாங்க. நீ இன்ஸ்டால வீடியோ பாரு, எல்லாம் பாரு. நீ என்கிட்ட அரசியல் பேச ஒன்னே ஒண்ணு சொல்றேன். எந்த வீடியோ வந்தாலும் ஃபேக்ட் செக் பண்ணு. கூகுள் இருக்கு, சாட்ஜிபிடி இருக்கு, நீ படிச்சிருக்க. ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோ. அது உண்மையா பொய்யா, இல்லைன்னா அபிஷியலா வந்து வெப்சைட் இருக்கும், அதுல போய் செக் பண்ணிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து பேசு. கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ண மத்தவங்கிட்ட பேசு. அப்போ உங்ககிட்ட நான் என்ன பேச முடியும். நீ வந்து எல்லா இன்ஸ்டாவும் நீ நம்புற, வீடியோ நம்புற, உங்ககிட்ட என்ன அரசியல் என்னால பேச முடியும்? பேச முடியாது. இவ்வளவுதான் அவங்ககிட்ட பேச வேண்டியதை. நீங்க வந்து நம்ம உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அவன் பொய்ய ரொம்ப நம்புறாங்க. இந்த ரசிக மனத்துல வெளியே வரணும்னா பொய்ய நம்பாத, அது என்ன உண்மைன்னு பார்ப்பா, அப்படிதான் பேச வேண்டியதா இருக்கு. இது ரொம்ப லாங் டேர்மா நம்ம மனசுல வந்து ஊற வச்சிருக்கானுங்க. நம்ம குழந்தைங்க மனசுல ஊற வச்சிருக்காங்க. நம்ம ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப் மனசுல சொல்றேன். அவங்க அதுக்கப்புறம் மாறினாங்க. 4 மாசம் ஆயிடுச்சு அதை மாத்துறதுக்கு. நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வீட்டுல என்ன பண்ணிருக்கேன்னா, பெண்கள் அந்த பொம்பளை பசங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் எங்க குழந்தைங்க சொல்லிச்சுங்க, நீங்க வந்து திமுக ஓட்டு போடுங்க, நான் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறேன். ஏன்னா அவங்க ஓட்டு கிடையாது, ஆனா சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு என் குழந்தைகளை போடணும்ல. இத மாதிரிலாம் டியூனா இருக்கு. ஸோ இதெல்லாம் உடைக்கணும். பசங்க பாக்குறத தப்பு. ரசிக மனப்பானை உடைச்சுதான் ஆகணும். நீங்க வந்து ரசிக மனப்பானை உடைக்காம இவன் பிம்பம் கிடையாது. நாளைக்கு பிரதிபனாங்க, நாளைக்கு எவனா கூட வருவான். அதெல்லாம் உடைக்கணும். இப்பவே வேலை செய்யணும். இல்லைன்னா தொடர்ந்து நம்ம வந்து இதே மாதிரி திரைமுகத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுலதான் சார் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இப்ப இன்ஸ்டாகிராமோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஏன்னா எக்ஸ்ல கூட என்ன சொல்றது, இந்த கமெண்ட்ஸ், அந்த ரீட்வீட்ஸ், அதனாலயாவது ஏதோ ஒரு விதத்துல நம்ம போகலாம். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதர் சைட் ஆஃப் த பிக்சர் உங்களுக்கு காமிக்கவே மாட்டாங்க அவங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சும்மா இருக்கு, அவங்களும் சொம்பு தூக்கிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணுமே ப்ராப்பரான மெயினான நியூஸ் போடவே மாட்டேங்கிறாங்க. இப்ப எனக்கு அதுதான் ஒரு குழப்பமாவே இருக்கு. என்ன இப்படி என்னால ஒருத்தவங்களை மாத்த முடிஞ்சா கூடி நான் வந்து சந்தோஷம் தான் சார். கஷ்டப்படுங்க. ஜான் ப்ரோ, நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்ட். என் ஒய்ஃபும் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். ஆனா அவளும் வந்து நான் ஒரு சேஞ்சுக்காக நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். ஆனா அவளுக்கு வந்து பிஜேபி பிடிக்காது. நான் சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா அவள்கிட்ட நான் எவிடன்ஸும் காமிப்பேன். இவனுக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்கு, அவனுக்கு எக்காரத்தை கொண்டு தயவு செஞ்சு ஓட்டே போட்டுறாத அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அவன் எப்பேற்பட்ட ஒரு அயோக்கிய பையன்றத தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி வீட்டுல பேசிதாங்க ஆகணும். நம்ம ஒரு வீட்டுல இருந்து தான் நம்ம ஓட்டு இழந்திருக்கோம். அது மறுக்க முடியாத உண்மைதான் அது. இங்க பாருங்க, சர்ச்சில் பேசிட்டு இருக்கோம். அவங்க சொல்றாங்க, இப்போ இது ஆக்சுவலா எப்படின்னா, அந்த பேரு ஜோசப்பா, இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களா? என்னடா அவங்க கிட்ட அரசியல் பேச முடியும்ன்ற மாதிரி பேரு வந்து ஜோசப்பா. உணர்த்து சொல்றாரு, சபாநாயகர் வந்து வசனம் சொன்னாரு. அவன் எப்படியெல்லாம் வந்து உள்ள ரீச் ஆகாம பாருங்களேன். ஐயோ கடுப்பா இருந்தது எனக்கு. என்னடா உலகம் இது? சபாநாயகர் வசனம் சொன்னா தப்பு தான்டா அது. கிறிஸ்டின் வசனம் மட்டும் எப்படிடா சொல்லலாம்? எல்லாரும் சமமா தானே பாத்துருவோம் சபாநாயகர். இதை எப்படி நீங்க இதற்கு நான் சொல்ல முடியல. இன்னைக்கு இன்னொரு தியரி தோணுதுங்க. பட் இது வந்து ஒரு தியரி தான். பட் என்னோட ஒரு கற்பனையா எப்படி வேணா வச்சுக்கோங்க. எப்படின்னா நம்ம என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். அப்போ வந்து இன்னொரு வந்து நம்ம முக்கியமா நம்ம பெருமையா சொன்னது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இந்த ரெண்டுமே உடஞ்சு போச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டுல இப்ப நீங்க இந்த செனாரி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெட்கப்பட்டு தலைகுனியணும். ஒரு நாள் நடக்கிற அந்த ஒரு இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் என்ன வேணா வச்சுக்கோங்க, தலைகுனியணும். அதாவது தமிழ்நாட்டை குனிய விட மாட்டோம்னு சொல்லிதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டே இருந்துச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் வந்து இந்த பிஜேபி ஓட்டு போடாததுனால அவங்களாம் நம்ம பழிவாங்குற அவ்வளோ ஒரு தாட் இருக்கு. மேபி அது என்னோட கற்பனையா என்னெல்லாம் எனக்கு தெரியல. இல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜ்மோகன் சொல்றாப்புல ரெக்வஸ்ட் பண்ணோம், நீங்க என்ன கேட்டு பாருங்க. இதே வார்த்தை ரெக்வஸ்ட் பண்ண திமுக சொல்லிருந்தா என்ன தையா தக்கான்னு ஆட்சியை கலக்கி பேசியிருப்பாங்க. என்னடா சமூக நீதி நீங்க, என்னடா எதிர்த்துக்கு நீங்க வந்தே மாதிரம் பாடுறீங்க, ரெக்வஸ்ட் என்ன பண்றீங்க? இதுவே அதிமுக பண்ணி விட்டுருக்க மாட்டானுங்க. ஏன் என்ன ரெக்வஸ்ட் பண்றீங்க?
ஏன் அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணோம்? நீங்க அதை வந்து சஸ்டெயின் பண்ணிருக்கணும். நீங்க ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கணும்ல. நீங்க அப்படின்னு எவ்வளோ பேசுவானுங்க. இப்ப பாருங்க, ராஜ்மோகன் ஃபர்ஸ்ட் தடவை சொன்னா 2வது தடவையும் அதை மாத்தி சொல்றான். ஆமாங்க, திருப்பி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம். அவர் வந்து ஆளுநர் ப்ரோக்ராம்ல எவனும் திருப்பி பத்திரிகைகள் அவங்ககிட்ட போயிட்டு இப்ப இந்த கேர்ள கேட்டாங்க தெரியுமா? அது வந்து வீட்டுக்கு வராராமே, இந்த நீங்க சரக்கு அடிப்பீங்களாமே, எவ்வளவு நோண்டி நோண்டி கேட்டாங்க. ராஜ்மோகன் எவனா கேட்டானா? மேற்கு வங்கத்துல வந்து வந்தே மாதரம் பாடல் பாடவில்லை, இங்க ஏன் பாடுறாங்க, நீங்க ஏன் இது கேட்கலாம்ல? எப்பனா எந்த பத்திரிகையாளர் தான் கேக்குறாங்க, அது ஏன் கேட்க மாட்டான்? அந்த மாதிரி ஆளுங்களை கேட்க மாட்டான். அப்படின்னா பத்திரிகை நடத்துறானுங்க அவனுங்க. என்ன இவனுக்கு நியாயம் இருக்கு, என்ன அறம் இருக்கு இவனுக்கு? அவனை போய் நான் கேட்கணும்ல. நிஜமா சொல்லிட்டோங்களா, தமிழ்நாட்டோட உண்மையான எதிரி பத்திரிகையாளர் தாங்க. இந்தியாவிலே சொல்றேன், இந்தியாவிலே கூட இந்தியாவுக்கு எதிரியே நான் சொல்றேன் பத்திரிகையாளர் தாங்க. பத்திரிகையாளர் அவன் வேலையை சரியா செஞ்சிருந்தானா மோடி வந்து 5 வருஷத்துக்கு மேல தாண்டிக்க மாட்டான், தெரியுமா? ஆமாங்க, இல்லங்க. 2019 தேர்தலே இப்ப தோத்து இதே போயிடும். பத்திரிகையாளர் வந்து அந்த அம்மா கிட்டே அமைதியா போயிட்டு இருக்கணும். அவங்களோட பர்சனல் இந்த வெளியெல்லாம் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா போயிருந்தா நியாயம் எடுத்துக்கலாம். அங்க ஒரு மோடு எடுக்கிறான், எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்கறான். இங்க ராஜ்மோகன் வந்து கேட்க மாட்டான். ஏங்க மேற்கு வங்காளத்துல வந்து வந்தே மாதரம் பாடல் பாடலையே, இங்க மட்டும் பாடிருக்காங்களே, அப்ப உங்களை வந்து தாழ்வா நினைக்கிறாங்களா? உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்களா? இதை நீங்க கேட்கலையா? இப்படி யாருன்னா கேட்டிருக்காங்களா? இது மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க அந்த இல்ல வந்தே மாதத்தை விட்டுருங்க. ஏன்டா நீ படிச்ச டிகிரி அஃபிடவிட்ல நீ தப்பா போட்டிருக்கியாடான்னு சொல்லி அவன்கிட்ட யாராவது கொஸ்டின் அதையும் கேட்டிருக்கலாம். இப்போ முக்கியமான கேள்வி இல்லங்க, செவிலியர் பிரச்சனைக்கு யாருங்க மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் தானே போனோம். எதுக்கு இவர் போறாரு? ரமேஷ் எதுக்கு போறாரு? என்ன சம்மந்தம் ரமேஷும் அவருக்கும்? அந்த துறைக்கும் ரமேஷுக்கும் என்ன சம்மந்தம்? இதெல்லாம் யாரு கேட்பாங்க? பத்திரிகையில தானே கேட்கணுங்க. இவங்க இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. சிஎம் வெளியே வந்தாரு, அப்படியே பாத்தீங்கன்னா அந்த தலைமை செயல் சுத்தி பார்த்தாரு, எல்லாம் ஆரவாரம் பண்ணாங்க, கை தட்டினாங்க. அது கூட என்ன நம்ம கேட்டிருக்கோம்? சிஎம் வந்து எல்லா வேலையும் கெடுத்துட்டாரு, எல்லாரும் வெளியே நின்ட்டாங்க, யாரும் நீங்க வேலை செய்யல, ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட், இப்படிதானே பேசிருக்கணும் ஒரு பத்திரிகை. நம்மளதான் கேட்பானுங்க. பவர் ஆஃப் ஐடியாலஜி பேசுங்க ப்ரோ. அனுராதா பேசு. கேக்குதா? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். கேக்குதா? கேக்குது. அனுராதா பேசு. இல்ல, இப்போ நான் வந்து ஜஸ்ட் கம்பேரிங் 2021 அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கும் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இவங்களோடதுக்கும் கம்பேர் பண்றப்போ எனக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஏன்னா வேர்ல்ட் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து தேர் ஹேவிங் மீட்டிங்ஸ், பிடிஆரோட மீட்டிங்ஸு. இங்க வந்து ஐ வாஸ் ஸோ ப்ரவுட், யூகேலையும் லண்டன்லையும் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரே ஒரு ப்ராக்ரெசிவா வேற ஏதோ லெவலுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின்ல என்னோட ஐடியாஸ் வந்து வேற ஏதோ லெவலுக்கு தமிழ்நாடு எங்கேயோ போகும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ 2026ல எக்ஸாக்ட் ஆப்போசிட், மண்ணுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இதுக்கும் என்ன ஹெட்லைன்ஸ் பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, என்னத்தையுமே வந்து நம்ம போற பாத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். இப்போ இதெல்லாமே அவங்களோட டிசைன் தான் எனக்கு தோணுது. நம்மள இப்போ அந்த வந்தே மாத்திரம் இது அது எல்லாத்தையுமே வந்து நம்மள லாக் பண்ற மாதிரி வச்சுட்டு இப்போ மேகதாதுவானு அண்ட் ஐ எம் ஹியரிங் சம் இண்டஸ்ட்ரீஸ் கோயிங் அவே. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஹார்ட் ஏர்ன்ட் ஒர்க் ஃப்ரம் யூஎஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே ஓப்பன் அப் பண்ணது எல்லாமே வந்து ஒரு 5-10 இயர்ஸ் இது இருக்காது, 2-3 இயர்ஸ்ல கூட இருப்பாங்களான்னு எனக்கு இப்போ டவுட் வருது. 2014ல எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இது ஒரு பிளான். எனக்கும் அதே தாங்க, அதே டவுட் தாங்க இருக்கு. பிஜேபி வந்து அவங்க விஜய் மூலமா தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமா பழி வாங்குறாங்கன்னு கூட எனக்கு தோணுது. மேபி ஐ அம் ராங். பேசின பேச்சுக்கும் இப்ப நம்ம பேசுற பேச்சுக்கும் எவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வேற லெவலுக்கு மெட்ரோ இங்க போறோம் அங்க போறோம் அந்த லெவல்ல பேசிட்டு இருந்தவங்க வந்து இப்போ அந்த டாப் லெவல் மினிஸ்டர்ஸ் யாருமே பேசுற லெவல்ல இல்லை. எல்லாரும் they have not come out. இப்போ நம்ம இங்க இருக்கிறவங்க வந்து இந்த ரோட்ல இந்த முனிசிபல் இந்த லெவல்ல கரண்ட்டுக்கு இங்க இல்லை. யூ லுக் அட் ஹவு பெத்தட்டிக் we have become. நம்ம பேசுற லெவல் எவ்வளவு கீழே போயிடும். அவங்க வந்து கீழடி இந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி ஒரு ஹையர் லெவல்ல போயிட்டு இருந்தது வந்து அப்படியே புல் டவுன் பண்ணிட்டாங்க. இன்னமும் ஒரு பெக்கிங் மாதிரி இருக்கு. இப்போ வந்து கேசஸ் அகேன்ஸ்ட் நேத்திக்கு நான் ஏதோ ஒரு போட்டதுக்கு என்னை வந்து ஆண்டி என்னென்னமோ என்னை டேக் பண்ணி பேசுறாங்க. இது வந்து 2021 பிஃபோர் 21 என்னை பிஜேபி பண்ணாங்க, நார்த் இந்தியன் மீடியாஸ் என்னை கேலி பண்ணாங்க. இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது.
தமிழ்நாட்டிலே வளர்ந்து பிறந்து என் பையன் வயசுல இருக்கவங்க எல்லாம் வந்து இப்படி என்ன பேசுறாங்க. ஐம் ஆக்சுவலி என்ன சொல்ல அழற நிலைமையில இல்ல. பட் எனக்கு ஐம் சோ டிசப்பாயிண்டட்னா என் கண்ணு முன்னாடி இங்க யூகேல ஃபுல் நான் முதல்வன் ஸ்கீம்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட திராவிட ஆதி திராவிடர் நலத்திட்டத்துல இருந்து வந்து படிச்சு இங்கெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்குல ஆகும் ஒரு கோர்ஸ்க்கு. 20 lakhs minimum 20 to 25 lakhs per year. ஃபுல் வித் ஃபுட் அகாமடேஷன். அப்படி வளர்ந்த சொசைட்டில அதே சொசைட்டிலேருந்தே எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வீழ்த்தி இந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்ல முடியும். ஒரு சொசைட்டி அப்படியே அவங்களுக்கு அகெயின்ஸ்டா மாத்திட்டாங்க. இது எப்படி அவங்களால மனசாட்சியோட பண்ண முடிஞ்சதுதான் எனக்கு தெரியல. இல்ல படிக்காதவங்களா என்ன வச்சு இப்படி பண்ணாங்க? ஒரு மினிஸ்டர் லெவல் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட நம்ம இப்ப வந்து நீங்க இது பண்றீங்களான்னு இப்ப நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி ஒர்க் எத்திக் இருக்கா அவங்களுக்கு? வாங்குற ஒரு 2 கார், ஒரு பேட்டரி கார் வாங்கினா கூட நீங்க இங்க போயிட்டு டெஸ்லாவோடையோ இல்ல பிஒய்டின்னு ஒரு சைனீஸ் மேக்கப் போறப்போ அவ்வளோ ஆனா இது பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுமா, கிராஷ் காம்பனன்ட் இது அது நம்ம ரோட் சேஃப்டி காம்பனன்ட் சேஃப்டி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு வாங்குற நாங்க அட்லீஸ்ட் மீ ஒரு ஒரு ஸ்டேட்டையே இப்படி ஒரு ஒரு நியூ லேர்னர் கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. இது எப்படி ஹவ் ஆர் தே ஏபிள் டு டைஜஸ்ட் இட்? இது நம்ம யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம இன்னும் அந்த சின்ன சின்ன ஸ்கர்மிஷஸ்லயே நம்மள அப்படியே ஓகே இப்படி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் வந்து ஐ ரிக்வெஸ்ட் டிஎம்கே 2021 அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் 6 months அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருந்ததுன்னா இப்படி இருந்த நாங்க இப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசனாவது போடுங்க. அட்லீஸ்ட் அதை பார்த்து நார்மல் பீப்புள் இப்போ டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு கான்வர்சேஷன் வச்சேன். அந்த மாதிரி ஒரு பிசார் கான்வர்சேஷன் நான் வச்சுக்கவே மாட்டேன் இனிமேட்டு என் வாழ்க்கையில. அவங்க என் கெஸ்டா வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க போயிட்டப்பமா எனக்கு ஆக்சுவலி அழகா வந்தது. ஏன்னா ஒரு யங் ஜெனரேஷன் இப்படி ஃபேனா மாத்திட்டாங்க. இங்க ஒரு 20 minutesக்கு ஒரு மேபி half an hour முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லா டிவி கேஸ் தான். இப்ப யாரும் ஐ couldn't see any of them. பட் நீங்கெல்லாம் வந்து ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும் ஆஸ் அ சொசைட்டி. தமிழ்நாடே நம்ம கம்பீட் பண்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்மளோட இது போகுது. எல்லாமே இப்போ ஒண்ணா போக போகுது. ஏன்னா நம்மள வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ். இதுல யாருமே நம்ம எமோஷனலா ஆகாம ரொம்ப கிளியரா பேசணும். ஸோ சாரி, நான் யாரும் டைமையும் எடுத்துக்கல. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். புதுசா பவர் ஆஃப் ஐடியாலஜி பேசுங்க. அடுத்தது ஹரிஷ் பேசுங்க. கேக்குதா? கேக்குது, பேசுங்க ப்ரோ. ஒரு நாள் ட்விட்டருக்கு புதுசு, நான் இப்பதான் வரேன். இப்ப அந்த தோல்விக்கு அப்புறம் தான் சரி ரைட்டு நம்மளும் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எப்ப ஸ்டாலின் சார் வந்து சிஎம் சீட்ல உட்காந்துரும் அன்னையிலிருந்து ஸ்டாலின் சாரை வந்து தீவிரமா ஃபாலோ பண்றதுல நானும் ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒரு தீவிரமா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நடக்கிறது எதுவுமே என்னால ஜீரணிக்கவே முடியல. அதாவது ஒரு ஒரு பெரியாரோட ஐடியாலஜியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஒரு ஐடியால திராவிடம்னா என்னன்னு உணர்ந்து அதனால ஒரு ஒரு பெனிஃபிட் அடைஞ்ச ஒருத்தனால இது எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னதான் நம்ம வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஏடிஎம்கே மாறி மாறி எல்லாம் சொன்னாலும் இப்ப நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் காரணம். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சு அதுல கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து ரிசர்வேஷன்ல உள்ள போய் கேவலமான மார்க்குக்கு உள்ள போய் அதுக்கப்புறம் நான் வந்து கோர்ஸ் எடுத்து படிக்கும் போதெல்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ டிஎம்ல உட்காந்துருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா உட்காந்துருக்கேன் கட்டார்ல. இப்படி இருக்கும்போதுதான் எல்லாத்துக்குமே வந்து டிஎம்கே வந்து ஒரு பேக் போனாவே இருந்துச்சு லாஸ்ட் 5 years. எந்த ஒரு இதுவும் வெயிட் பண்ணி சாரி ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேக் போனா டிஎம்கே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம நான் வெளிநாட்டுல இருந்தாலுமே தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு.
ஆனா இப்ப நடக்கிற எந்த விஷயமும் என்னால வந்து என்னடா நடக்குது எல்லாமே ஒரு ஒரு உத்தரப்பிரதேஷ், இங்கிட்ட குஜராத் இதெல்லாம் பாக்குற போது தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு அச்சத்தோட பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து ஃபயர் விடுறாங்க. எதுக்குன்னா நம்ம உணவகத்துக்கு வந்து சீரமைப்பு பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் ஒரு நியூஸா பார்க்கும்போது அம்மா உணவகத்துல வந்து ஒரு அந்த டிஎம்கேல இருந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கார்டு தான் நான் முதல்ல பார்த்தேன். அதான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. இல்லை நீங்க இப்படி இந்த நியூஸை பரப்பிட்டு இருக்கீங்க, அப்ப அந்த நியூஸ் அந்த மனசா பண்ணாதான் அது எங்கட வெளில வரல அப்படிங்கிற ஒரு அதுல இருந்து இவங்க இந்த டிவிகே பண்ண ஒவ்வொரு விஷயமும் உள்ள வந்தோடனே பாக்குற போது அப்படியே டிஎம்கேவோட அந்த ஒரு ஒரு அந்த 5 வருஷத்துல அவங்க என்னென்ன பண்ணாங்கிறத மொத்தமா மறைச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆதங்கமா இருக்கு. அது எல்லாருமே வெளியில வாய்ஸ் அவுட் பண்ணி இப்ப கொண்டு வர்ற ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆமா. அடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே இந்த கொரோனா விஷயத்துலயும் சரி, ஸ்டாலின் சார் பண்ணது வந்து அது எந்த சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த ஆள் என்ன பண்ணா அந்த டயத்துல அப்படின்னு பார்த்தா ஒரு பூத்தொட்டியை வச்சுட்டு 2 நடிகரும் மரத்தை நட்டுக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க கொரோனா டயத்துல. இந்த மனுஷன் கோட்டை போட்டு வெளில நின்றாப்புல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அது ஏன் மக்கள் யாருமே உணர மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு என்னதான் வழி, இது என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. பேசலாம் ப்ரோ, வெயிட் பண்ணி பேசலாம். பர்சி ப்ரோ பேசுங்க. இல்ல பொதுவா இப்ப அந்த மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது இந்த சில விஷயங்களை வந்து நம்ம அதாவது என்னன்னா பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ உலகம் எல்லாமே வந்து அரசியல் மாற்றங்கள் வந்து வேறு விதமா தான் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, சரி, அதுக்கான காரணங்கள் என்ன ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு டெம்பரவரியான ஒரு மோட்ல தான் இருக்கிறாங்க. அதாவது எதிர்கால திட்டம், எதிர்கால நோக்கம், மத்தவங்க மேல உள்ள அக்கறை யாருக்கும் அதாவது இந்த தற்குறிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது அது என்னன்னா தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிற ஒரு விஷயம். எனக்கு பிடிச்சவன் வரணும், அது ஏன் வரணும் ஏன் இல்லை, எனக்கு பிடிச்சிருச்சு வரணும், அதாவது அதுதான் அது ரியல் மீனிங். தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிற ஒரு மனப்பான்மையில தான் வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி ஓட்டு விழுந்திருக்குது. ஏன்னா நீங்க வந்து என்னன்னா இவங்க கிட்ட எல்லாம் வந்து என்னன்னா நீங்க இவங்க கிட்ட எல்லாம் அரசியல் பேச முடியாது. ஒண்ணுமே எதிர்கால திட்டம் எதுவுமே கிடையாது. பொது நலன் கிடையாது, சமூக அக்கறை கிடையாது. கிட்டத்தட்ட வந்து நம்ம அவங்க 6 மாசம் கேட்டாங்க இல்லைங்களா, அந்த 6 மாசத்துல பாதிக்க போறது நாம தான். நம்மளை விட அவங்க இன்னும் அதிகமா பாதிப்பாங்க. ஏன்னா நம்ம பல விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு அரசியல் ரீதியா, சமூக ரீதியா பல விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவங்க இன்னும் நேரடியா இப்பதானே புதுசா அரசியலுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க. அதுக்கான பலன் அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அதாவது என்னன்னா நம்ம எங்க தப்பு பண்ணிட்டோங்கிறது அது கொஞ்சம் ரொம்ப நெடுங்காலம் எடுக்கும். அது ரொம்ப நெடுங்காலம் எடுக்கும். அத வந்து நாம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து அவங்ககிட்ட நீங்க ஆர்கியூ பண்றதுல 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அதாவது என்னன்னா, நீங்க ஆர்கியூ பண்ற இடத்துல நம்மள அவங்க என்ன சொல்றது? நம்மள ஒரு அறிவிலித்தனமா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம அதாவது இந்த அசிங்கமா பேசுறது, இது எல்லாமே நடக்கும். இது எல்லாம் நம்ம பொறுத்து தான் போகணும். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதாவது அந்த மோகத்திலிருந்து இவங்க வெளிய வர்ற வரைக்கும், ஓகேங்களா, சில விஷயங்கள் மாறவே மாறாது. சோ நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதாவது இந்த 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 ஏன்னா இப்ப இந்த கிட்டத்தட்ட வந்து எவல்யூஷன் தியரியில இதுவும் வரும். இதையும் நாம வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். பார்த்து நாமளும் இதுல நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நம்மளும் அதாவது நம்மளை சார்ந்தவன் நம்ம குடும்பத்திலேயே சில விஷயங்கள்லாம் வந்து அரசியல் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நாமளே அதை கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரியான அரசியல் முன்னெடுப்பு எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, இந்த எவல்யூஷன் தேரியில இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிறோம். அது இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும். அதாவது அது சிக்கி சின்ன பின்னமாகி செதஞ்சு போய் சமூகம்லாம் சீரழியும். சோ வந்து அதுல வந்து நம்ம அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கணும். ஸோ இப்ப பொறுமையா காத்திருப்போம். நன்றி ப்ரோ. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரீயா விட்டாலே லைக் நம்ம கண்டிச்சுட்டே இருக்கணும், அது வேற விஷயம். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் அந்த மோகம் இருக்கும்? ஒரு வருஷம் 2 வருஷம், அப்புறம் அவங்களுக்கே போர் ஆயிரும். எனக்கு என்ன பயம்னா, அண்ணா திருப்பி ஏதாவது ஒரு புதுசா ஒரு படம் நடிச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் திருப்பி ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் கவர்ந்துருவாரோங்கிறது தான்.
பசங்கிட்ட ஃபயர் கம்மியா இருக்கு வா திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் 4-5 ரீல்ஸ் இறக்கி விட்டானா போயிருவானுங்க எல்லாருமே. இப்போ ஒண்ணுமில்ல, இந்த விளாத்திக்குளம் கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் வரும்போதே வீடியோ எடிட் போட ஆரம்பிச்சிடும், உண்ணாவி நாட்டம் ஆரம்பம்னு சொல்லி. ப்ரோ இவங்க லெவல்ல இறங்கியும் நம்மளுக்கு பண்றதுக்கு மனசு இல்ல, என்னதான் சரி கசாலி ப்ரோ இல்ல இல்ல, நீங்க பேசுறது ஃபர்ஸ்ட் அது தப்பு. நீங்க அவங்க லெவலுக்கு இறங்கணும்னு தயவு செய்து, அதாவது நீங்க இறங்கணும்னு எப்பவுமே நினைக்காதீங்க, ஓகேங்களா? அவங்கள நம்ம பக்கம் இழுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அவங்க ரேஞ்சுக்கு நீங்க இறங்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி வந்து எப்படின்னா, ஓகேங்களா, அது ஒரு சாக்கடைத்தனமான ஒரு மூளை இருக்கிறவன் அவன் அப்படிதான் போகணும். நமக்கு அது வராது, ஓகேங்களா? அதுக்கு நமக்கு வராது. ஏன்னா அது கிட்டத்தட்ட அவங்க வந்து அழுகின மூளை தான் அதெல்லாம். ஏன்னா அழுகின மூளை தான் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு ஒரு அவங்களுக்கு எதிர்கருத்து வச்சாவே என்ன அது வந்து என்னன்னா நம்மளை வந்து ஒரு சமூக விரோதி மாதிரிதான். அவங்க இப்ப அந்த ஒரு காலத்துல பிஜேபி சொல்லுவாங்க இல்லைங்களா, எதை எதிர்த்து பேசினாலும் வந்து நீ ஆன்டி இண்டியன்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆன்டி தமிழ்நாடுங்கிற மாதிரி நீங்க எதை சொன்னாலுமே, ஓகேங்களா, நீங்க வந்து பொறுமை அமைதியா இருந்தாலுமே நீங்க வந்து நீ ஆன்டி தமிழ்நாடு அப்படியான ஒரு கட்டமைப்பை தான் அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ட்விட்டர் போட்டு அதை பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கேள்வி நாகரிகமா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? அப்படிதான் நம்ம பண்ண முடியுமே தவிர அதாவது என்னன்னா இப்ப அவங்க நீங்க இறங்க வேண்டாம், தயவு செய்து அவங்க ரேஞ்சுக்கு இறங்கி இதெல்லாம் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா அது வந்து கார்பரேட் லெவல்ல இருக்கானுங்க, ஓகேங்களா? அந்த ஐடி வந்து கிட்டத்தட்ட கார்பரேட் லெவல்ல இயங்கிட்டு இருக்கு. என்ன இந்த சைட் டிஎம்கே கிட்ட அந்த கார்பரேட் லெவல் அளவுக்கோ நமக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், நம்மளோட வேற அறிவுகள்லாம் வளர்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஓகேங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு கார்பரேட் லெவல்ல இருந்து இறங்கி அடிக்கிறாங்க, ஓகேங்களா? அது அப்படிதான் அந்த விஷம், அதாவது நாத்தம் தான் அதிகமா பரவும். என்ன நறுமணம் வந்து மெதுவாதான் பரவும். ஏன்னா அது வந்து நாத்தம். ஏன்னா அது வந்து என்னன்னா அதை வந்து எப்படி ட்ரீட் பண்றோங்கிறது வந்து அது ஒரு காலப்போக்குல அது வந்து அது அப்படிதான் போகும். நீங்க எல்லா விஷயங்களுமே பாருங்க அப்படிதான் நடக்கும். ஸோ கொஞ்சம் என்னன்னா அவங்க இலக்கு இறங்கிலாம் நீங்க போகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க இடத்துலயே இருங்க, நீங்க மேல போங்க, ஓகேங்களா? முடிஞ்சா அவனுங்க இழுக்க கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா அவனுங்க இழுக்கலாம், நீங்க இறங்கிலாம் போகாதீங்க. கசாலி பேசுங்க. 2-3 பாயிண்ட் சொல்லலாம்னு இருக்கேன். அதான் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஆல்ரெடி 1 மாதம் மேலே ஆயிடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம கண்டினியூவாக நம்ம ஸ்பேஸில் பார்க்குற விஷயம் எல்லாரும் வந்து அவங்க ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க, எனக்கு புரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் பாயிண்ட் வந்து நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து வெளியில் வரணும், அக்செப்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து வெளியில் வந்தால் தான் நம்ம மென்டலி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். நம்ம இதுலேயே நம்மளே வந்து இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நம்மளே இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயே நம்மளே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? அதை பைபாஸ் பண்ணுங்க, ஓகே? அதை பைபாஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸோட டைமிங்கை வந்து நம்ம இவ்வளோ ரொம்ப 2-3 ஹவர்ஸ் பேசுகிறோம், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம we are repeating the same point, சேம் டிஸ்கஷன், சேம் எப்படி ஆயிடுச்சு, இப்படி போட்டாங்க, they have done it, ஓகே? ஒரு குரூப்பு பைத்தியகாரத்தனமாக வந்து ரசிகர் மனப்பான்ல போட்டுச்சு, இன்னொரு குரூப் வந்து அவன் சொன்னான்னு போட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இதை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு வெளில வரணும், ஃபஸ்ட்டு ஒன்று, ஓகேவா? 2வது பாயிண்ட் வந்து டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் டு ஆர்கியூ வித் எனி டிவிகே சப்போர்ட்டர், எனி ஃபேன்ஸ், ஓகே? எந்த தற்குறிக்கிட்ட அகெயின் ரிப்பீட்டிங், எந்த தற்குறிக்கிட்ட கூட ஆர்கியூ பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அகெயின் இட் வில் ஹர்ட் யூ பேக், ஓகே? அகெயின் எப்போ நம்ம சமூகம் இப்படி இருக்குன்னு மறுபடியும் நமக்கே அந்த வழி வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஆர்கியூ பண்ணுறதை விட்டுடுங்க. 3வது, வி வில் டூ அவர் ஜாப் ரெகுலர்லி. நம்ம என்ன பண்ணுறோமோ, ஓகே, ஒரு நியூஸ் ஃபேக் நியூஸ் வரும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரேக் பண்ணிகிட்டே இருப்போம். என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன நடந்துச்சு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில், எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கோம். இப்போ ஒரு மேடம் சொன்னாங்க 2021 வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம எங்கேருந்து எப்படி வந்துட்டோம்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னால், அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக நம்ம அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து பிரேக்கே கிடையாது, காலத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கணும். அதை பண்ண என்ன ஆகும்னாக்க நம்ம ஆர்கியூ பண்ண தேவையில்ல, ஏதாவது ஒரு நியூஸ் போய் அவங்களை ரீச் ஆகும், ஓகே? இந்த அரசியல் அவலநிலை, இந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல, இந்த ஒரு இயர் 2 இயர்க்குள்ள வந்து ஒரு சுச்சுவேஷன் அவலநிலை ஏற்படுதுல்ல, அதில் யாராவது ஒருத்தவங்க பாதிப்பாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த டிவிகே சப்போர்ட்டர்ஸும் சரி, ஓட்டு போட்டவங்களுக்கும் இப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் சென்னையில் கரண்ட்டு, வாட்டர் இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். இப்பயே வந்து நிறைய பேர் விரக்தி ஆகிருப்பாங்க. நம்ம டேரெக்டாக போய் அவங்க லெவலுக்கு போய் நம்ம இறங்கி அடிக்கணுமாலாம் முடியாது, அது அவங்களோட நெட்வொர்க் பெருசு. அதனால தான் நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் வி டூ அவர் ரெகுலர் ஜாப்,
ஓகே, அதை செஞ்சுட்டே இருந்தாலே போதும். எங்கேயாவது ஒருத்தனுக்கு வந்து ஹிட் ஆகும், அந்த மாற்றங்கள் வந்து ஸ்லோவாக மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இது உதாரணத்துக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி பார்த்துருப்போம் லாஸ்ட் 10-15 இயர்ஸாக. ஓகே, சீமான் வந்த புதுசில் ஒரு யங் ஜெனரேஷன் கூட்டம் அப்படியே பாஞ்சு போய் அவர் பின்னாடி நின்றாங்க. 4%, 5%, 6%, 7%, அப்படி 8% போனாங்க. ஆனால் அதை விட்டு தாண்ட முடியுது அவரால். ஏன்? அந்த கூட்டம் வந்து அந்த அந்த மாயையிலேருந்து வெளியில் வரும்போது, அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலி மேனாக மாறும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, இதில் வந்து ஒன்றும் முன்னேற்றம் வராது, இது வந்து ரியலிஸ்டிக் ஆன்டி ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுட்டு வெளில வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து மாறிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வெளில உள்ளே போகும் சின்ன கூட்டம், வெளில வரும். இப்போ டிவிகேக்கு ஒரு ஃபைல் அடுத்த மைனஸ் பாயிண்டிங் என்ன இருக்குனாக்கா, இதுக்கப்புறம் விஜய் வந்து படத்தை நடிக்க மாட்டாங்க. ஓகே, நான் படத்தை நடிக்க மாட்டாப்புல. அப்போ வந்து அந்த ஸ்க்ரீன் அப்பியரன்ஸு, அந்த பில்டப்பு, அந்த இதெல்லாம் வந்து வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து அது ஃபெயிலியர் ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 விஷயம் தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, டே டு டே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கேரி அண்ணா, யார் பேசுகிறாங்க? தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்மார்ட் டைம் வந்து புதுசா அது எப்படி சென்னையில எனக்கு நேற்று கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? நேற்று பவர் கட் ஆயிடுச்சா? இன்ஃபார்ம் பண்ணுங்க. தெரியலன்னா ஓகே, நீ ஸ்மார்ட் டைம் பேசுங்க bro. ஸ்மார்ட் டைம் ரொம்ப இருக்குண்ணா, பேசுங்க ப்ரோ. ஐயா நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா ஐயா? கேக்குது பேசுங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, மெயினா இந்த ரேப்பு, இந்த பீடோஃபைல் கேஸு இதெல்லாம் பத்தி தான் சொல்ல வந்தேன். என்னன்னா, நான் வந்து ஒரு கோட் படிச்சேன். இந்த முன்னாடி வந்து ஒரு கிரிஞ்சு ஃபேஸ்புக் குரூப்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுல வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு வந்துச்சு. ஆனா வந்து அது வந்து அந்த குரூப் கிரிஞ்சு தான். ஆனா வந்து சரி ஃபாலோ பண்ணுவோன்னு ஃபாலோ பண்ணேன். ஆனா வந்து ஒரு போஸ்ட் வந்து என்னை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுச்சு. ரியல் மென் won't rape, they masturbate அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்துச்சு. புரியுதா? அந்த போஸ்டோட அர்த்தம் புரியுதா யாருக்காவது? ஸ்பீக்கர் புரியுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து, உனக்கு வந்து அந்த காஜி முத்தி போச்சுன்னா நீ வந்து கையடி, நீ ரேப் பண்ணாத. அது வந்து எனக்கு வந்து இன்னி வரைக்குமே அது வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு என்லைட்டிங்கா இருக்கு. என்னன்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்ம கவர்மெண்ட் வந்து காவல் அப்படின்னு ஒரு ஆப்லாம் வந்து கொண்டு வந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து ஃபயர் விட்டாங்க, அதெல்லாம் சரி. ஆனா என்னன்னா இந்த ரேப்பு, இந்த பீடோ கேஸ் எல்லாம் வந்து பீடோ கேஸ்ல வந்து இப்ப நான் வந்து டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு 2026 தேர்தலுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வச்சப்ப எங்க சொந்தக்காரங்களே வந்து சொன்னாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இவ்வளவு பீடோ கேஸ் நடந்திருக்கு. பீடோ கேஸ்ல வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அது நடக்கிறது இல்ல, அது அந்த தப்பு பண்ணது யாரா இருக்கும்னா, நம்மளுக்கு வந்து நெருங்கிய சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இத பண்ண கூடாது, இல்ல இது பண்ணா வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, அவனுங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். அவனுங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அறிவு எப்ப வரானா, உனக்கு அந்த காஜி இருக்கா, நீ ஏதோ வந்து நீயா வந்து சுயன்மம் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த நாயங்களை அப்படியே பண்றது இல்ல. எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, இந்த இந்த மைண்ட் செட் தான் அவனுங்களுக்கு வந்து கொண்டு வரணும். இப்ப நான் வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கேன், இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ரெண்டு இடத்துலயுமே சரி, இங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னு வைங்களேன், ஆனுவல் லீவ் நம்ம எடுக்கலாம், சிக் லீவ் எடுக்கலாம், ஓகேவா? இங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் லீவுனே ஒண்ணு எடுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி இந்த கோர்ட் கேஸ் அப்படின்னு ஒரு லீவ் எடுக்கலாம். கோர்ட் கேஸ் அப்படின்னு அந்த அந்த குரூப்பிங் வந்து எப்படி இருக்குன்னா, கோர்ட் கேஸ் அப்படின்னு இருக்கும். அது எதுக்குன்னா வந்து இந்த பீடோஃபில்,
அப்புறம் வந்து அந்த அந்த ரிலேட்டிவ்ஸே வந்து ஒரு இன்டர் கோர்ஸ்ல ஈடுபண்ண, அது பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அது பேரு இன்செஸ்ட். கரெக்ட். இன்செஸ்ட்லாம் லீவ் இருக்கு. ஓகேவா? இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நியூசிலாந்து ஆஸ்திரேலியாலாம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி கரெக்டா? ஆனா அங்கேயுமே இப்படிலாம் லீவ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஒரு திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, தாவேக ஆட்சி